வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட ப்ரீடிங் செட்டப்லேருந்து சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் அது இல்லாமல் சில பேர் கோழி வளர்க்குறதுல சில மிஸ்டேக் பண்ணுறத பற்றியும் தான் சொல்லப் போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். இந்த ப்ரீடிங் செட்டப்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ப்ளேஸ் அமைச்சுக்கோங்க. இப்போது அப்படி இப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படியுமே சரி எல்லாத்துக்குமே கோழி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும். அப்படி அவ்வளோக்கா வசதி இல்லாதவங்க ஒரு ப்ரீடுனாச்சும் செட் பண்ணி எடுக்கணும் ப்ரோன்றவங்களுக்கும் நல்லாவே பொருந்தும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சும் இடம், போதுமான ப்ளேஸ், மேயறதுக்குனாச்சும் இடம், அதுக்கு தகுந்த இது பராமரிப்பு கரெக்டாக பண்ணால் நல்ல மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுங்க 2ம் அண்ணன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்தது. அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 4 செட்டு பேட்ச் எடுத்தார். ஒரு 4 செட்டு சிக்ஸ் எடுத்து உற்பத்தி பண்ணி வச்சுருந்தாரு. எல்லாமே பிரித்து விட்டுச்சு. கொஞ்சம் பெருசானது தான். சிலதுக்கு ஒரு ஸ்டேஜில் அது ஒரு ஒரு பின்னாடி எடுத்தார். இப்போ ஒட்டுமொத்தமாக நோய் வந்து அது வந்து காலி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து பசங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் அவரும் ஒரு 2, 3 எடுத்துன்னு வந்து கொல்லையிலேருந்து வீட்டை விட்டு வச்சுக்கிட்டாரு. இப்போ அதில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கு தான் இது. இன்னும் இது 1 மாதத்தில் கூவும். ஃபீமேலு இந்த கலர் நம்மக்கிட்ட ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் இந்த கலர் கரெக்டாக இந்த டைமு இது பண்ணி எடுத்துக்கிட்டாரு. நம்ம கரெக்டாக எதை ஜோடி மிக்ஸ் பண்ணி போடுறோமோ அது கரெக்டாக உடஞ்சி அந்த ப்ரீடிங் செட்டப் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ எதில் கேட்டாலும் அண்ணன்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் தான் ஃபஸ்ட்டு நம்ம இதிலே. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து அவர் வந்து அப்போ 10th படிக்கும்போது தான் அப்போலேருந்து கிட்டத்தட்ட கோழி வளர்க்க ஆரம்பித்தார். சண்டை கோழி. அப்போ அவ்வளோக்கா தெரியாது. சண்டை கோழி வளர்ப்பாங்க, நம்மளே சண்டை விட்டுப்போம். அவ்வளோதான், எதுவுமே இல்லை. எனக்கு அவ்வளோக்கா தெரிஞ்சது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமாக தான் தெரியும். அவருக்கு தெரிஞ்சது போக தான் நமக்கு அவர் சொல்லி கொடுத்தது தான் பாதி. அவர் சொல்லி கொடுத்தது கூட நம்ம செய்ய மாட்டோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துன்னு இருந்தோம். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அவர் சொல்கிறது அவர் அது ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதை நடத்தி தான் இப்போ போயின்னு இருக்குது. இருந்தாலும் என்ன தான் ஒற்றுமையாக இருந்தாலும், என்ன தான் 5 வருஷம், 6 வருஷம், இல்லை 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வெள்ளை காய்ச்சல் தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அதுக்கும் முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணோம். சிலது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரி இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணதோட ஃபஸ்ட்லேயே தடுப்பூசி போட்டுருங்க. இப்போதைக்கு அண்ணன் வந்து முன்ன சரி தடுப்பூசி போட்டால் மட்டும் நான் பிழைக்க போகுதுன்னு நினச்சிட்ருக்காரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் செக் பண்ணி பார்த்தாரு. தடுப்பூசின்றது ரொம்ப இது. அந்த மாதிரி கண்ணுக்கு சொட்டு மருந்து அது பார்த்திங்கன்னா இந்த F1, F2 அந்த மாதிரி 7 நாளுக்குள்ளே, அப்புறம் 14 நாளுக்குள்ளே அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் பொரிச்சதுலேருந்தே கண்டினியூஸாக போட்டுனுவாங்க. அது போட்டுனா அந்த F1, F2 போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தா இந்த 4 மாதத்து வரைக்கும் எந்த ஒரு நோயுமே அதை தாக்காது. கோழி சிக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு அடுத்து வர நோயை அதுக்கப்புறம் ஊசி போட்டு தடுத்துக்கணும். இல்லை அப்படி நோய் வர மாதிரி தெரியுதா, முன்னெச்சரிக்கையாக ஏதாவது இது பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நாட்டு வைத்தியம் அந்த மாதிரிலாம் அதை பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது சின்ன வயசுலேயே அந்த கதிர் வந்து கொஞ்சம் பெரிய கோழி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ப்ரீடிங் செட்டப். நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு நார்மல் வயசு எல்லாம் பெட்டையும் வயசான சேவலையும் போட்டு எடுத்தது. அதனால தான் அப்படி இருக்குது. முரட்டி தான் நம்மக்கிட்ட. நான் எப்பவுமே சொல்கிறது தான், உங்களால் ப்ரீடிங் எப்படி செட் பண்ணுறீங்கன்னா, ஒன்று சேவல் வயசானது இருக்கணும், ஃபீமேல் இளமா இருக்கணும். இல்லை ஃபீமேல் வயசானதும் இல்லை சேவல் இளமா இருக்கணும். ஒரு நார்மல் வயசு ஓகே. வெடையும் செட் பண்ணாதீங்க. செட் பண்ணிவிட்டு அதை ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரீடிங் பண்ணி வேஸ்ட்டாக தான் போவோம். அந்த மாதிரி இந்த இது அழகம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த வைக்கல் ரெடி பண்ணி வைங்க. மண்ணில் வைக்கிறது சேஃப் தான். இருந்தாலும் மண்ணில் வச்சா இந்த மழை பெய்கிற டைமில் அந்த மண் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஆகிடும். நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல நாங்கள் கூண்டுல வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்புன்னு மழை வந்துச்சுன்னா அந்த கூண்டு ஃபுல்லாக அந்த மண் ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆகி அந்த மண்ணில் தானே இருக்குது முட்டையில் அடி பக்கத்தில் அந்த ஜில்ஜிலுப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் கோழி இருக்கிற இடத்துல. அதனால் அடியில் கரு கூடாமல் அது அழுகி அந்த முட்டைங்க எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வைக்கலில் வைங்க. வெயில் டைம் பரவாயில்ல, மண்ணில் வைக்கிறது சேஃப் தான். மழை சீசனில் சொல்கிறேன். மழை சீசனில் இந்த வைக்கல் சுருட்டி பார்த்தீங்கன்னா அதில் வச்சு கொஞ்சம் சேஃபான இடத்துல வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கும். அந்த மாதிரி இந்த முட்டை வைக்கிறதுல நிறைய பேர் கோளாறு பண்ணுற விஷயமே அதான். என்னான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபீமேல் இப்போது சண்டை கோழியில் ப்ரீடு பண்ணி நாட்டு கோழியில் ஆயம் வைக்கிறீங்கன்னா, நாட்டு கோழி மிஞ்சி போனால் என்னன்னு ஆயம் காக்குன்னு நினைக்கிறீங்க? 10 முட்டையே அதிகம் தான். 8 முட்டை மேக்ஸிமம் 8 முட்டை வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அது கெப்பாசிட்டி 8 முட்டை தாங்கும். 8 முட்டை வச்சுக்கோங்க. அதிகமாக அந்த 10 வைக்கிறது 12 வைக்கிறதுலாம் எதை சரியாக காக்க முடியாமல் இந்தாண்ட பாதி நவுந்து அந்தாண்ட பாதி நவுந்து 4 நாள் இந்தாண்ட வந்து உட்காந்துருக்கோம் 2 முட்டையை விட்டுட்டு. 4 நாள்
இந்தாண்ட 2 முட்டையை தருவாங்க. அப்படி உட்காந்து இந்த முட்டை வீணாயிடுச்சுன்னா கடைசியில் ஒரு 4, 5 முட்டை வேஸ்ட்டாக போயிடும். 8 முட்டை வச்சுன்னா கரெக்டாக 7, 8 பொரிக்கும். அதேமாரி நீங்கள் 2 பேராக பிரித்து இப்போ 16, 14 முட்டை போடுறதா 2 பேராக பிரித்து வைங்க. அது சண்டை கோழிக்கு ஒன்று, நாட்டுக்கோழிக்கு ஒன்று வச்சு அப்புறம் சிக்ஸ் பொரிச்சோடனே எடுத்து எல்லாமே நாட்டுக்கோழியில் விட்டுருங்க. இல்லை எது நல்லா பார்த்துக்குதோ சண்டை கோழியில் விட்டுருங்க. மேக்ஸிமம் நாட்டுக்கோழியில் விட்றது தான் பார்ப்போம். ஏன்னா அடுத்து ப்ரீடிங் எடுக்கணும்ல. அதனால சொல்கிறேன். இப்போ சண்டை கோழியும் நாட்டுக்கோழி வைங்க. அதுக்கும் ஒரு 7 முட்டை இல்லை 6 முட்டை வச்சு சிக்ஸ் பொரிங்க. இல்லை ஒரே கோழி இந்த 16 முட்டை பொரிச்சிச்சுன்னா அதான் ஒரு 8 முட்டை கூட வச்சு சண்டை கோழியும் இதுவும் ஒரே நாளில் வச்சா 2ம் ஒரே நாளில் பொரிச்சிடும். அப்போ சிக்ஸு கிட்டத்தட்ட இதில் ஒரு 2, 3 போனாலும் அதில் ஒரு 2, 3 போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 இருக்கும். அந்த 10த்தையும் எடுத்து நாட்டுக்கோழிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தீனி வகை அதை பற்றிலாம் சொல்லிவிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலில் இருக்கும். எந்தெந்த தீனி சிக்ஸுக்கு சின்ன சிக்ஸு கொடுக்கலாம், அப்புறம் பெரிய இதுக்கு எது கொடுக்கலாம், தயார் தீனி எப்படி கொடுக்கலான்றத அதையும் தெளிவான விளக்கத்தை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன். வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி கழுத்து வரப்பு எப்படி ப்ரோ பார்க்கறது, கழுத்து வரப்பு எப்படி ப்ரோ ஏற்றுறது, இந்த மாதிரி அவருக்கு பார்த்திங்கன்னா வீடியோ தனியாக போடணும். இப்போதைக்கு அவருக்குன்னு சொல்லிவிட்டு அண்ணங்கிட்டேருந்து ஒரு பட்டை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு இதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். அப்போது தெளிவாக போடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டப்னி மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டப்னியில் சத்து இருக்கான்றது ஃபஸ்ட்டு டப்பிங் விட்டு பாருங்கள். சத்து லைட்டாக கம்மியாக சண்டை போடுற மாதிரி ஊந்து சண்டை போடுறவங்க சத்து ஏற்றிட்டு பாருங்கள். அந்த மாதிரி ப்ரோ எனக்கு கோழி கிடைக்கல ப்ரோ, அது ஈவனாக நான் வந்து ஹைட்டுக்கு பார்த்தேன் ப்ரோ, சரியாக சண்டை போடலன்னு அதை ஒதுக்கிட்டேன் ப்ரோனா அந்த கதையே வேணாம். ஹைட்டுக்கு சண்டை போடலாம், சில கோழிங்க ஈவனாக சண்டை போடும். சில கோழி ஈவனாக சண்டை போடலன்னா சில கோழிங்க குளத்துக்கு சண்டை போடும். அந்த மாதிரி தான் கரெக்டாக டப்பிங் ஸ்லோவாக பொறுமையாக கூட பாருங்கள். எங்கனாவது நாள் கிடச்சி அலைஞ்சு கூட பாருங்கள். தவிர ஃபஸ்ட்டு ஈவனாக பாருங்கள் சண்டை போடுதான்னு. நல்ல சண்டை போடலையா ஹைட்டு மேலே பாருங்கள், ஹைட்டு மேலே போடலையா கொஞ்சம் குளத்து மேலே போட்டு பாருங்கள். நமக்கே தெரியும் டப்பிங் போடும் போதே அது எதுக்கு ஹைட்டுக்கு ஆட ட்ரை பண்ணா, இல்லை குளத்துக்கு ஆட ட்ரை பண்ணா, இல்லை ஈவனாக ஆட ட்ரை பண்ணுதான்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. டப்பிங்லேயே சரியில்லைன்னு சொல்லிட்டு சேவலை ஒதுக்கிடாங்க நீங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது 1 வருஷம், சும்மா இல்லை 1 வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே கூட ஆகும். ஏன்னா அது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு 1 மாதம், முட்டை எடுக்கிறதுக்கு 1 மாதம், அது ஆய வச்சு பொரிக்கிறதுக்கு 1 மாதம், அதே 3 மாதம், அப்புறம் பட்டாவாகிறதுக்கு அது ஒரு 9, 10 மாதம். அதான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அவ்வளோ 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டப்பிங் பார்த்துட்டு சரி வரல ப்ரோன்னு சொல்லிட்டு மனசு தளர விடுறது சரியில்லை. அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரீடிங்லேயே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. முட்டையை வீணாகாத மாதிரி ஐடியா சொல்லிட்டேன். அதுக்கு மெடிசனும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிக்ஸு பெருசானும் கரெக்டாக தடுப்பூசி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அடிக்கடி செக் பண்ணி கவனிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்தது பட்டாவாக்கி சண்டை விடுங்க. கரெக்டான ப்ரீடிங் செட்டப் பண்ணால் சண்டை போடாமல் போகாது. மோஸ்ட்லி தாய் வயில 80% சண்டை போடுதா, தாய் வயி சண்டை போடும். அப்படி இல்லைனா அப்போ வயி சண்டை போடுதா, ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சண்டை. ரெண்டுமே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டானா ரெண்டுத்துமே ஸ்பெஷாலிட்டி இருக்கு மாரி. இப்போ சேவல் வெட்டுதா, ஃபீமேலை ஃபாஸ்ட்டாக போடுங்க. அப்போ 2 கலந்தான் ஃபாஸ்ட்டாகவும் அடிக்கும், நல்லா வெட்டும். இப்போ அந்த மாதிரி ஃபீமேலு நல்லா அசரடிக்குதா, அந்த ஃபீமேல் அசரடிக்கு சேவல் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கா, அப்படியே காம்பினேஷன் கரெக்டாக கலந்து போடுங்க. ஒரே காம்பினேஷன் போடாதீங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக பறக்குதுன்னா சேவலும் ஃபஸ்ட்டு ஃபீமேலும் ஃபஸ்ட்னா போடாதீங்க. ஸ்பெஷாலிட்டி இல்லைனா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சு சேவலை அடித்தாலும் ஆப்போனண்ட்டை அதை டப்புன்னு வீழ்த்தவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் ஸ்பெஷாலிட்டி தேவை. நம்ம ஸ்பெஷலே இல்லாமல் கன்னியாகுமரின்னு பறந்துக்கினே இருக்கும், ஃபாஸ்ட்டாக அடிச்சிக்கினே இருக்கும். அது ஸ்பெஷல் பண்ணி நம்மள முடிச்சிச்சின்னா அவ்வளோதான், நம்ம ஊழ்ந்த கதை தான். அந்த மாதிரி மோஸ்ட்லி எதாவது ஸ்பெஷல் இருக்குது இதாக தெரியுங்க. ஸ்பெஷல் ஃபீமேல் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி சேவலில் ஸ்பெஷல் எடுத்துக்கோங்க. பெட்டிங்கில் ஃபாஸ்ட்டு பெட்டிங்கில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் களம் விட்ட மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் இது ட்ரானாச்சும் பண்ணிட்டு வர முடியும். ஒன்று களம் அடிக்கணும், இல்லை ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே இதான் எண்ணம். ஆனால் தவறும் நண்பர்களே, தவறும், எல்லாத்துக்குமே தவறும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வளர்க்குறது எல்லாமே ஓடக்கூடாது, ட்ரா பண்ணணும், நான் பந்தி அடிக்கணும்னு நினைப்பேன். இப்போ என்னோடய ஆப்போனண்ட் என்ன நினைப்பாங்க, அவனும் அதான் நினைப்பாங்க, பந்தி அடிக்கணும், இன்னும் ட்ரா பண்ணணும். இப்போ எனக்கு அவனும் விட்டா என்ன நடக்கும், ஏதாவது ஒன்று ஓடும், இல்லைனா ட்ரா பண்ணணும், எதனா ஒன்று பந்தி அடிக்கும். அப்போ நான் தோற்றாலும் சரி எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா தோத்துட்டோமேனு. அவன் தோற்றாலும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் பக்காவாக ப்ரீடிங் செட்டப் பண்ணி சண்டை போட்டாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். ஏன்னா அதை விட பக்காவான இப்போ ஒரு சேவலுக்கு ஒரு சேவலை அடிக்கிறது இருந்தே தீரும். எந்த சேவலுமே அடிக்காத சேவல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் 1-2 தோல்விலாம் சகஜம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் இதில் கரெக்டாக இருங்க. கரெக்டாக இருந்தாலே
ஓகேவான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இன்னும் அதுக்கு அடுத்தது அந்த ஒரு லைக் ஒன்று மறக்காமல் தட்டிக்கோங்க. பாய்.